பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரசாதோட சேர்ந்து சாரதா ஹாலுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க மருமக அனாமிகாவை கூப்பிட்டாங்க. அப்போ அனாமிகா தன்னோட பெட்ல படுத்துக்கிட்டு சத்தமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. சாரதா கூப்பிட்டது அனாமிகாவுக்கு கேக்கல. மருமகளே, அனாமிகா, அனாமிகா அப்படின்னு 2-3 தடவை கூப்பிட்டாங்க சாரதா. ஆனா அனாமிகாவோ பெட்ல படுத்துக்கிட்டு சத்தமா பாட்டை கேட்டுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தா. இனிமே அவ வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்ச பிரசாத், சாரதா, மருமக வர மாதிரி தெரியல, நீயே அவகிட்ட போய் சொல்லு போ. அத கேட்டு சாரதா கொஞ்சம் கோபமா சொன்னாங்க. இந்த காலத்து மருமகளுக்கு மாமியார்னா கொஞ்சம் கூட பயம் இல்ல, பக்தி கூட கிடையாது. அவ என் கிட்ட வர்றது போய் நான் அவளை தேடி போகணுமா? இதெல்லாம் சரி வராது. எப்பயாவது ஒரு தடவை அதுக்கு கோட்டிங் போட்டாவணும் அப்படின்னு பூஜை கூடைய அவர் கையில கொடுத்துட்டு அங்கிருந்து மருமக அனாமிகாவோட பெட்ரூமுக்கு வந்தாங்க. பெட்ல படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அனாமிகாவை பார்த்தாங்க. அனாமிகாவை அப்படி பார்த்ததுமே சாரதாக்கு பயங்கரமான கோவம் வந்தது. லபக்குன்னு செல்போனை புடுங்கினாங்க. அவ்வளவுதான், அனாமிகா எழுந்திருச்சு ஷாக்கிங்கா பார்த்தா. என்ன ஆச்சாத்த, எதுக்காக என் போனை இப்படி புடுங்குனீங்க? உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதுல இத்த மாட்டிக்கிட்டா எப்படி கேக்கும்? அது சரி, எப்ப பார்த்தாலும் இந்த ரூம்லயே கிடக்குறிய, கொஞ்ச நேரம் வந்து ஹால்ல உட்கார்ந்தா என்ன? சரிங்க அத்த. சரி, நீங்க இங்க வந்த விஷயம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இப்ப வரைக்கும் அது சொல்லல, அது என்னன்னு சொல்லுங்க. நானும் உன் மாமாவும் கோயிலுக்கு போறோம். தினமும் வர்ற அந்த மகரிஷிக்கு செஞ்சு வச்ச பதார்த்தத்தை எடுத்து கொடு, மறந்துடாத. சரிங்க அத்த அப்படின்னு சொன்னதும் அவங்க கையில இருந்த மருமகளோட செல்போனை அவகிட்டயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்புனாங்க. அப்புறம் அவங்க கிட்ட வேலைக்காரி கோமதி வந்தா. கோமதி என்னெல்லாம் பண்ணணும்னு சாரதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிரசாதும் சாரதாவும் கோயிலுக்கு போனாங்க. கோமதி கிச்சன்ல பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தா. அனாமிகா பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. ஒரு மகரிஷி அவங்க வீட்டுக்கு வந்தாரு. கோமதி அவரை பார்த்துட்டு அனாமிகா ரூமுக்கு வந்து சொன்னா, அம்மா, தினமும் நம்ம வீட்டுக்கு வர்ற அந்த மகரிஷி வந்திருக்காருமா, நீங்க வந்து பலகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தன்னோட செல்போன் அங்க வச்சுட்டு பூஜை ரூமுக்கு போய் வாழை இலையில இருந்த நைவேத்தியத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தா. மகரிஷி அத வாங்க கைய நீட்டினாரு. ஆனா அவர்கிட்ட அதை கொடுக்காம, கோமதி, கோமதி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டதும் கோமதி வேக வேகமா என்ன ஆச்சுன்னு அங்க வந்து பார்த்தா. பலகாரத்தை கோமதி கிட்ட கொடுத்தா. இது நீயே கொடுத்துரு, எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நம்ம கிட்ட காட்டுற வேஷம் வேற, பின்னாடி போய் இவங்க செய்யற வேலை வேற அப்படின்னு அந்த மகரிஷிய பார்த்தா அனாமிகா. அத கேட்டதும் அந்த மகரிஷிக்கு கோபம் வந்துருச்சு. அதனால அவரு பயங்கர கோபத்தோட, என்ன அகங்காரம்! என்னை போன்ற ரிஷிகளை பார்த்து என்ன சொன்னாய்? இக்கணம் முதல் நீ பகலில் பெண்ணாகவும் இரவில் ராட்சசி பேயாகவும் மாறுவாய். இதுவே என் சாபம் அப்படின்னு சபிச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாரு. ஆனா கோமதி பின்னாடியே போய், சாமி மன்னிச்சிடுங்க சாமி, சின்னம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது, தெரியாம சொல்லிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிடுங்க சாமி, எப்படியாவது இந்த சாபத்தை திருப்பி வாங்கிக்கோங்க. அது முடியாதம்மா, இப்பொழுதுதானே ஆரம்பித்தது, அதற்குள் திரும்பி எடுத்துக்க முடியாது. பௌர்ணமி வரட்டும், மறுபடியும் வருகிறேன். இந்த வீட்டு எஜமானியிடம் அதை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா போயிட்டாரு.